பெருமாளுகிட்ட வந்துங்க, பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு தேங்காய், பழம் இதெல்லாம் வாங்கி, அ பெருமாளுக்கு வந்து இந்த குழந்தைய வந்து தத்து குடுத்துறணும். பெருமாளுகிட்ட தத்து குடுத்துறணும். பெருமாள்ட்ட தத்து குடுத்து, அந்த பெருமாள்ட்ட இருந்து இவங்க ரத்த வழி உறவு என்று சொல்லும்போது, ரத்த வழிக்கு அப்பாற்பட்ட உறவுகள தான் வாங்கணும். ஏன்னா, ஒரே பங்காளி வீட்லலாம் வாங்குனா, அந்த பங்காளி வீட்டு தோஷம், பூர்வ புண்ணிய தோஷங்கிற மாரி வந்துகிட்டே இருக்குங்க. ரத்த வழி மாமச்சினங்க வாங்கிக்கிறது நல்லது. மாமச்சினங்க வாங்கிக்கிட்டா நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். மாமச்சினங்கிட்ட அந்த குழந்தைய வந்து அ மாமச்சினன் போயி அந்த பெருமாளுகிட்ட பெருமாளுக்கு பிடிச்சது வந்து பசுமாடு. அவரு அவரு குழந்தையிலருந்து பசுமாடு கூடயே வளர்ந்துட்டாரு. அதனால பசுமாட்டுக்கு பிடிச்சது தவிடு. அதனால அந்த பெருமாளுக்கு தவிட்ட குடுத்துட்டு, அந்த குழந்தைய பெருமாள்ட்ட இருந்து அவங்க மச்சினன் வாங்கிக்கணும். ஏன்னா, இவங்க நேரடியா பெருமாள் கிட்ட தத்து குழந்தைய குடுத்துறணும். குடுத்துட்டு, அவங்க வந்து மச்சினமோடு அவங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. உறவுங்கிறத விட அது ரத்த வழி உறவா இல்லாம, கொஞ்சம்